இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க. சட்டப்பேரவையிலே தெரிஞ்சு போச்சு. எவன் எப்படி, எவன் மூஞ்சி மாறுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்த்தவங்க எல்லாத்துக்கும். மக்களா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், தாவேக்கால உள்ள பொறுப்பாளர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய பதவியில உள்ளவங்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். நீங்க உங்களுக்கு உண்மையா இருங்க. நமக்கு உண்மையா இருக்கணும். அப்பதான் இந்த தமிழ்நாட்ட மாத்த முடியும். அவர் ஒருத்தரால மட்டும் மாத்த முடியாது. அவர் சொல்ல தான் செய்வாரு. முயற்சி தான் பண்ணுவாரு. ஆனா அதற்கான செயல்பாடு நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம பண்ணணும்னா, நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம நேர்மையா இருக்கணும். நம்ம என்ன தப்புனாலும் சரி, உடனே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எல்லாமே அவர் செஞ்சு குடுத்துருக்காரு. எப்படிலாம் வந்து எங்கள கான்டாக்ட் பண்ண முடியுமோ, அப்படிலாம் நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு. இனியும் நெறையா பண்ணுவாரு. அதனால இந்த காசுக்கு அடிமையாகாம, கட்சி மாறாம, அவருக்கு உண்மையா இருங்க தயவு செஞ்சு. ஒரு நல்ல மனுஷன இழந்துறாதீங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஒரு நல்ல ஒரு வீடியோவோட இன்னொன்னு சொல்ல மறந்தேன். இந்த செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ்லாம் சிரிச்சுக்கிட்டே மக்களுக்கு அப்படியே என்னமோ பாசத்த கொட்டுற மாரி பேசுறாங்கல்ல. அவனுங்க கிட்ட அவ்வளோ கோடி ரூவா இருக்கு. கிட்டத்தட்ட 100, 200 கோடி. இதெல்லாம் கம்மின்னு தான் எனக்கு தோணுது. எல்லாம் காச வாங்கிட்டு தான் வந்து வேலையே பார்த்து தரானுங்க. எதையுமே வந்து நேர்மையா பண்ணல. எல்லாமே ஊழல்ல தான். அதாவது லஞ்சம் குடுத்தவங்கலாம் நீங்க விஜய் சார போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆப்பு அதுக்கப்புறம் அவரு வச்சு இறக்குவாரு. அவருக்கு ஒரு பெரிய எவிடன்ஸா மாட்டும். ஒரு நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன்.